ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்சிஆர்டி கிளாஸ் 6 ஜியோகிரஃபி ஆர் ஹேபிடேட்டுங்கிற புக்கில் இருந்து சாப்டர் 6 ஆன மேஜர் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த எர்த் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த லெசனில் இந்த சாப்டரில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஃப்ளோ சார்ட் மாதிரி நம்ம பார்த்துருவோம். பிகாஸ் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்ம பார்க்க போகிறோம், நம்மளுக்கு மைண்ட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த லெசன். மேஜர் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் த எர்த். இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் என்னென்ன ப்ராசஸ்னால உருவாயிருக்கு அப்படின்னா இன்டர்னல் ப்ராசஸ், எக்ஸ்டர்னல் ப்ராசஸ். அண்ட் தென் இன்டர்னல் ப்ராசஸில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் வரும்னா, ஒன்று லேண்ட் அப்லிஃப்டிங் இல்லைனா லேண்ட் சப்மர்ஜிங் நடக்கும். எக்ஸ்டர்னல் ப்ராசஸில் வந்துட்டு எரோஷன் அண்ட் டெபோசிஷன். அண்ட் தென் அப்லிஃப்டிங் அப்படின்னா என்னென்ன மாதிரியான லேண்ட் ஃபார்ம் க்ரியேட் ஆகுனா, ஒன்று மவுண்டைன்ஸ், பிளைன்ஸ் அண்ட் பிளாட்டியூஸ். இந்த லெசனில் மவுண்டைன்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மவுண்டைன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபோல்ட் மவுண்டைன், பிளாக் மவுண்டைன், வல்கனிக் மவுண்டைன் அண்ட் தென் இட்ஸ் யூசஸ் கொடுத்துருக்காங்க. பிளைன்ஸ் அண்ட் இட்ஸ் யூசஸ், பிளாட்டியூஸ் அண்ட் இட்ஸ் யூசஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட் பார்த்திங்கன்னா நம்ம எர்த் மேலே இருக்க சர்ஃபேஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கே நல்லா தெரியும், ஒரு சில இடத்துல மவுண்டெயின்ஸ் இருக்குது, ஒரு சில இடம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, ஒரு சில இடம் வந்து கொஞ்சம் மவுண்டெயின் மாதிரி இருக்குது ஆனால் அது மேலேயும் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா? அப்புறம் ஒரு சில இடத்துல இந்த குழி மாதிரி வேலிஸ் இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ சேமாக ஒரே மாதிரி இல்லை நம்மளோட சர்ஃபேஸ். அண்ட் இன்னொரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் நின்றுட்டு இருக்கக்கூடிய இடமோ இல்லை உட்காந்துருக்கக்கூடிய இடமோ கூட மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களால் நம்ப முடியுமா? கிடையாதுல்ல. பட் ஆனால் அதுதான் உண்மை. நம்ம எர்த் வந்து ரொம்ப ஸ்லோவாக, நம்ம எர்த்தில் இருக்கக்கூடிய நம்மளை நின்றுட்டு இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டில் தான் இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இந்த மாதிரியான சேஞ்சஸ்க்கு வந்து என்ன தான் காரணம், என்னென்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 2 விதமான ப்ராசஸ் ஒன்று நடக்குது. ஓகேங்களா? ஒன்று இன்டர்னல் ப்ராசஸ், நம்ம ஏர்த்துக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸஸ்னால. இன்னொன்று வந்துட்டு எக்ஸ்டர்னல் ப்ராசஸ், நம்ம ஏர்த்துக்கு மேலே எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டெல்லாம் நடக்கக்கூடிய ப்ராசஸ்னால இந்த மாதிரியான லேண்ட் ஃபார்ம் சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்டர்னல் ப்ராசஸ் அப்படின்னா என்னென்னா, ஒன்று அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்னா, ஒன்று மவுண்டெயின் பில்ட் ஆகும், அப்லிஃப்ட்மெண்ட், மவுண்டெயின்ஸ், பிளைன்ஸ், பிளாட்டியூஸ் இதெல்லாம். ஓகேங்களா? பிளைன்ஸ் கிடையாது, ஸோ இதெல்லாம். அண்ட் தென் வந்துட்டு இன்னொன்று அடுத்து என்னென்னா சிங்க் ஆகும், இல்லைன்னா கீழே சிங்க் ஆகும். லாஸ்ட் சாப்டர்லேயே நம்ம பார்த்துருப்போம், அந்தமான நிக்கோபார் ஐஸ்லேண்ட் வந்து கொஞ்சம் சப்மர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி சிங்கிங் இதெல்லாம். அண்ட் தென் டுயூனோ பாக்ஸில் பார்ப்போம். இந்த டுயூனோ பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம மவுண்டெயின் அப்படின்னு எடுத்துட்டாலே 600 மீட்டர்ஸ்க்கு மேலே எலிவேஷன் இருந்ததுனா தான் மவுண்டெயின் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதுக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் ஹில்ஸ்னு சொல்லுவோம். ஹில்லில் வந்து 600 மவுண்டெயின் மீட்டர்ஸ்க்கும் மேலே எலிவேஷன் ஹைட் இருந்ததுன்னா அதை வந்து மவுண்டெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சில மவுண்டெயின்ஸ் 8000 மீட்டர்ஸ் வரைக்கும் கூட போயிருக்கு. இதில் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச 8000 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய மவுண்டெயின் வந்து சொல்லுங்கள், நேம் சொல்லுங்கள் அப்படின்னு. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது தான் மவுண்ட் எவரெஸ்ட். அதோட ஹைட் என்னங்க? 8848. ஓகேங்களா? 8848 மீட்டர்ஸ். ஓகே, அண்ட் தென் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ மவுண்டெயின்ஸ் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். லேக் இருக்குது, ரிவர் இருக்குது, அண்ட் தென் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்ரிஸ் இருக்குது, டெல்டா, தென் மவுத் ஆஃப் ரிவர் மவுத் இருக்குது, பெனின்சுலா ரீஜியன், இஸ்தமஸ்னால் என்னங்க பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில்? இஸ்தமஸ் அப்படின்னா வந்துட்டு என்ன? இஸ்தமஸ் என்னது? நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா கனெக்ட் பண்ணது இல்லையா ஒரு இஸ்தமஸ், பனாமா இஸ்தமஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? அதாவது 2 வாட்டர் பாடியை ஜாயின் பண்ணோம், லேண்ட் மாஸை டிவைட் பண்ணக்கூடியது இஸ்தமஸ். கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? இல்லை, அது என்னது? ஸ்ட்ரைட், பார்க் ஸ்ட்ரைட். எக்ஸாம்பிள் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், பார்க் ஸ்ட்ரைட். ஏன்னா நம்ம இந்தியாவையும் ஸ்ரீலங்கா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ரீலங்காவையும் வந்து டிவைட் பண்ணுது, 2 வாட்டர் பாடியை ஜாயின் பண்ணுது. ஸோ அது வந்து ஸ்ட்ரைட், 2 லேண்ட் மாஸை ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் இஸ்தமஸ். ஏன்னா நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்காவை ஜாயின் பண்ணக்கூடியது பனாமா இஸ்தமஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? ஓகே, இதை வச்சு நம்ம ஈஸியாக அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்.
அண்ட் தென் வந்துட்டு மவுண்டைன் ரேஞ்ச் அப்படின்னு என்னென்னா, மவுண்டைன் தெரியாதுன்னா மவுண்டைன் ரேஞ்ச் அப்படின்னா நிறையா மவுண்டைன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் சம்திங் அரேஞ்ச்மெண்ட்டோடு இருக்கிறத வந்து மவுண்டைன் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிமாலயன் ரேஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க, ஏன்னா நிறையா மவுண்டைன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. அண்ட் தென் வந்துட்டு பிளாட்யூஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட சி லெவலில் இருந்து அது கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். மீன் சி லெவலை விட ஹைட்டாக இருக்கும், சில மீட்டர்ஸ்க்கு ஹைட்டாக இருக்கும். ஆனால் வந்து மேலே வந்துட்டு இந்த இது இருக்காது, ஒரு சப்மிட் இருக்காது. அதாவது மேலே வந்துட்டு அப்பர் சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேங்களா. மவுண்டெயின் மாதிரி அந்த கோன் ஷேப் அந்த மாதிரி இருக்காது. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஹில்ஸ்னால் என்ன, 600 மீட்டர்ஸ்குள்ளே இருக்கிறது ஹில்ஸு. பிளெயின் ரீஜியன் அப்படின்னா வந்துட்டு பிளெயினாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, நம்ம இன்டர்னல் ப்ராசஸ் மூலிமா என்னென்னு நம்ம பார்த்தோம். இப்போ எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் அப்படின்னு என்னென்னா, ஒரு 2 விதமான ப்ராசஸ்ங்க. என்ன நடக்குதுன்னா, எரோஷன் அண்ட் டெபாசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த எரோஷன் எதுனால வந்து நடக்குது அப்படின்னா, நம்ம ஏர், வாட்டர், விண்ட் இது எல்லாத்துனாலையுமா வந்துட்டு இந்த எரோஷன் வந்து நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஒரு மலையில் ஒரு நீங்களே வந்துட்டு ஒரு மண் வச்சுட்டு ஒரு மலை மாதிரி இது பண்ணிவிட்டு அதுலேருந்து மேலேருந்து தண்ணி ஊற்றினா என்ன ஆகுங்க, கீழே வர தண்ணி வந்து அதையும் வந்து அடித்து அந்த மேலே இருக்க மண்ணோடு சேர்த்து அடித்து கீழே கொண்டு வந்துடும் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து எரோஷன். அந்த கீழே வர்ற மண் என்னங்க ஆகும், ஒரு இடத்துல போய் டெபாசிட் ஆகும், அது டெபாசிஷன். இதுதான் வந்துட்டு நடக்குது. ஓகேங்களா. ஓகே. இப்போ வந்துட்டு மவுண்டெயின்ஸ் இதில் வந்து இந்த லெசனில் நம்ம மவுண்டெயின்ஸ், பிளெயின்ஸ், பிளாட்யூஸ் பற்றி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் பற்றி அவ்வளோக்கா எதுவுமே தரலை. ஸோ நம்ம மவுண்டெயின்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். மவுண்டெயின் அப்படின்னா என்னென்னா, நேச்சுரல் எலிவேஷன் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் தான் வந்து மவுண்டெயின் சொல்கிறாங்க. சில மவுண்டெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த கூமாச்சியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகவும் பேஸ் வந்து ப்ராடாக இருக்கும். சில மவுண்டெயின்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அண்ட் தென் சில மவுண்டெயின்ஸ் வந்து ஹைட் அப்படின்னு பார்த்துட்டோன்னா க்ளவுட்ஸை தாண்டியும் போகிற மாதிரி இருக்கும். நம்ம மேலே போக போக என்ன ஆகும்னா கிளைமேட் சேஞ்ச் வந்து ஆகும். என்னென்னா, கீழே இருக்கும்போது இதாக இருக்கும், மேலே போக போக நம்மளுக்கு ரொம்ப சில்னஸ் ஃபீல் ஆகிற மாதிரி இருக்கும். கிளைமேட் வந்து டெம்பரேச்சர் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஓகேங்களா. சில மவுண்டெயின்ஸில் என்ன ஆகும்னா, மேலே வந்து டாப் ஆஃப் த மவுண்டெயின் வந்து பர்மனெண்ட்டாக ஃப்ரோஸான ஐஸ் இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா. ரிவர் ஆஃப் ஐசஸ் அதை தான் என்ன சொல்லுவாங்க, கிளேஷியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த கிளேஷியர்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸாக கூட இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியான ரொம்ப ஹார்ஷான கிளைமேட்னால் வந்துட்டு நிறையா பீப்புள்ஸ் வந்து அங்கே இருக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தான் அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு வாழ்வாங்க. அண்ட் தென் வந்துட்டு ரொம்ப கம்மியான லேண்ட் இருக்கணும். ஏன்னா இது ரொம்ப ஸ்லோப்பாக இருக்கு இல்லையா, அது ரொம்ப சருகலாக இருக்கனால, ஸ்டீப் அண்ட் சருகலாக இருக்கனால நம்மளால் வந்துட்டு ஃபார்மிங் வந்து ரொம்ப கம்மியான இடத்துல தான் பண்ண முடியும். ஓகேங்களா. அண்ட் தென் வந்துட்டு நிறைய மவுண்டெயின்ஸ் அரேஞ்ச் ஆகிருக்கிறது, ஒரு லைனாக அரேஞ்ச் ஆகிருக்கிறது வந்து மவுண்டெயின் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த சில மவுண்டெயின்ஸ் எல்லாம் வந்து பேரலல் ரேஞ்சஸாக கூட இருக்கும். ஓகேங்களா. ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் கூட இந்த சீரீஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன, ஹிமாலயாஸ், ஆல்ப்ஸ், ஆண்டீஸ். ஹிமாலயாஸ் எங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது, ஏஷியா. தென் ஆல்ப்ஸ் வந்து யூரோப்பில் இருக்குது, ஆண்டீஸ் வந்துட்டு சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ மவுண்டெயின்ஸ் வந்து அதோட ஹைட் அண்ட் ஷேப் வந்து வேரி ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஓகே, இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆல்ப்ஸ் மவுண்டெயின்ஸ் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குங்க, யூரோப்பில் இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு ஆண்டீஸ் மவுண்டெயின்ஸ் வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குது. பாருங்களேன், ஆண்டீஸ் வந்து சவுத் அமெரிக்காவில், ஆல்ப்ஸ் வந்து யூரோப்பில். அண்ட் தென் வந்து ஹிமாலயாஸ் எங்கெங்கே இருக்குது, ஏஷியாவில் இருக்குது. அண்ட் தென் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் உரல் மவுண்டெயின்ஸ்னு சொல்லி பார்த்தோம். அது நாங்கள் யூரல் மவுண்டெயின்ஸ் ஏஷியா அண்ட் யூரோப்பை வந்து செப்ரேட் பண்ணக்கூடியது. ஓகே, இதுதான் வந்துட்டு உரல் மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு போய் டைப்ஸ் ஆஃப் மவுண்டெயின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே டைப்ஸ் ஆஃப் மவுண்டெயின்ஸ் என்னென்ன அப்படின்னா வந்துட்டு ஃபோல்ட் மவுண்டெயின், பிளாக் மவுண்டெயின், வல்கனிக் மவுண்டெயின். ஃபோல்ட் மவுண்டெயின் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. நிறையா பேப்பர்ஸை வந்துட்டு கையில் வச்சுட்டு அதை கொஞ்சம் நீங்கள் வந்து தள்ளனா இது பண்ணிங்கன்னா அப்படின்னா இந்த இடத்துல எப்படி வந்துட்டு ஒரு ஃபோல்டாக வந்திருக்கும், அதுதான் வந்துட்டு ஃபோல்ட் மவுண்டெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் வந்துட்டு பிளாக் மவுண்டெயின் வந்து எந்த ப்ராசஸ்னால் வருது அப்படின்னா, ஒரு
ஏரியா வந்துட்டு திடீர்னு வந்து சப்மர்ஜ் ஆகுது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இருக்க லேண்ட் வந்து திடீர்னு சப்மர்ஜ் ஆகுது கீழ் வழியா. ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிற மவுண்டெயின்ஸை வந்து பிளாக் மவுண்டெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே மேலே இருக்கிறது வந்து ஹார்ஸ்ட், கீழே சப்மர்ஜ் ஆகி கொஞ்சம் கீழே இருந்தீங்களா அதை வந்து கிராபின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மவுண்டெயின்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். ஓகேங்களா? அதாவது ஃபோல்ட் மவுண்டெயினுக்கு எக்ஸாம்பிள் ஹிமாலயன் மவுண்டெயின் வந்து ஒரு ஃபோல்ட் மவுண்டெயின் தான். ஆல்ப்ஸ் வந்து ஃபோல்ட் மவுண்டெயின் தான். ஓகேங்களா? அண்ட் தென் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து ஆரவல்லி ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆரவல்லி ரேஞ்ச் தான் ஓல்டஸ்ட் ஃபோல்ட் மவுண்டெயின். டியூ டு சம் எரோஷன்ஸ் அந்த மாதிரியான ஒவ்வொரு டைமில் நடந்த ரீசன்னால் அதோட ஹைட் வந்து கம்மியாயிடுச்சு. ஓகேங்களா? அண்ட் தென் வந்துட்டு அப்பலான்ச்சஸ் நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடியது, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய உரல் மவுண்டெயின்ஸ், இது கூடயும் வந்துட்டு ஓல்டஸ்ட் ஃபோல்ட் மவுண்டெயின் தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாக் மவுண்டெயின்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன, ரைன் வேலி அண்டு வோர்ஜஸ் மவுண்டெயின் யூரோப்பில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு எக்ஸாம்பிள் ஆஃப் பிளாக் மவுண்டெயின். தென் வந்து வல்கானிக் மவுண்டெயின்ஸ், அதாவது வல்கனோஸ் இருந்துட்டு அது வந்து ஒவ்வொரு டைம் வந்து இன்ஆக்டிவாக இருந்தால் அதுவும் மவுண்டெயினாக இருக்குது. ஸோ அது வந்து எக்ஸாம்பிள் என்னென்னா, மவுண்ட் கிளிமாஞ்சோரோ ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடியது. அண்ட் தென் மவுண்ட் ஃபுஜியாமா அப்படிங்கிறது ஜப்பானில் இருக்கக்கூடிய மவுண்டெயின் வந்துட்டு வல்கனோ மவுண்டெயின்கான எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் தென் வந்து மவுண்டெயின்ஸோட யூசஸ் பார்ப்போம். மவுண்டெயின்ஸோட யூசஸ்னால் வந்து யூசஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம மவுண்டெயினோட யூஸ் பார்த்தோம். ஒன்று வந்துட்டு கிளேஷியரில் இருக்க வாட்டர் வந்து நம்மளுக்கு ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வாட்டர், எக்ஸாம்பிள் கிளேஷியர்ஸ். ஓகேங்களா? அண்ட் தென் வந்துட்டு ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டிக்கு, அதாவது மேலேருந்து கீழே வர வாட்டர் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டிக்கு, இரிகேஷனுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? தென் இந்த ரிவர் வேலிஸ் அப்புறம் டெரேசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா நம்ம க்ராப்ஸ் கல்டிவேட் பண்ணலாம். ஏன் க்ராப்ஸ் கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மவுண்டெயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மவுண்டெயினில் இருந்துட்டு கீழே வர ரிவர் இருக்குது பார்த்தீங்களா, வரும்போது இங்கே சைடில் இருக்கக்கூடிய சாண்டு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாத்தையும் கூட சேர்த்து அடிச்சுட்டு வந்து இந்த வேலியில் வந்து போடும். ஸோ இந்த மாதிரி இருக்கனால இந்த வேலிஸ் வந்து ரொம்பவே வந்து ரிச்சாக ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து க்ராப்ஸ் கல்டிவேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு ஃப்ளோரா அண்ட் ஃபானாஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அண்ட் தென் இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் என்ன ப்ரொவைட் பண்ணால் ஃபியூவல்ஸ், ஃபாடர், ஷெல்டர், இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மவுண்டெயின்ஸ் அப்படின்னாலே டூரிஸ்ட் பிளேஸ்க்கு, ஏன்னா இந்த சீனிக்ஸ் வந்து ரொம்ப இந்த சீனிக் பியூட்டி வந்து அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் தென் நிறையா ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம அங்கே வந்து பார்க்க முடியும். என்னென்னா பேராகிளைடிங், ஹேங் கிளைடிங், ரிவர் ராஃப்டிங், ஸ்கையிங், இந்த மாதிரியான பாப்புலர் மவுண்டெயின் ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். தென் இங்கே இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸோட பேர் வந்து என்னென்னா ஸ்கையிங். ஓகேங்களா? மற்ற ஸ்போர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் இமேஜஸ் வச்சு இந்த இமேஜஸ் வச்சு நம்ம மற்ற ஸ்போர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஸ்கையிங். அண்ட் தென் இது வந்து ரிவர் ராஃப்டிங், இது வந்துட்டு இது ஹேங் கிளைடிங், இது வந்து பேராகிளைடிங். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பிளாட்டியூஸ் பற்றி பார்ப்போம். பிளாட்டியூஸ் அப்படிங்கிறது ஃப்ளாட் லேண்ட் கிடையாது, கொஞ்சம் எலிவேட்டாக இருக்கும். அது ஒரு டேபிள் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், டேபிள் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே வந்து ஸ்டீப்பாக இல்லாமல் மேலே வந்து இது இல்லாமல் கோன் மாதிரி இல்லாமல் வந்து கொஞ்சம் பிளெயினாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டேபிள் லேண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கீழே வந்து ஸ்டீப்ஸ் வந்து ஒரு சைடு மட்டும் இல்லாமல் எல்லா சைடும் கூடயும் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸ்டீப் ஸ்லோப்ஸ் இருக்கும். இதோட ஹைட் வந்து ஃபியூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இருந்துட்டு செவரல் தௌசண்ட் மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும் பிளாட்டியூஸ். ஓகேங்களா? இந்த பிளாட்டியூஸும் வந்துட்டு மவுண்டெயின்ஸ் மாதிரியே யங் அண்ட் ஓல்டு அந்த மாதிரி இருக்குது. எக்ஸாம்பிள் பிளாட்டியூவோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டெக்கான் பிளாட்டியூ, இந்தியாவோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பிளாட்டியூஸ். அண்ட் தென் வந்துட்டு ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் பிளாட்டியூ எங்கே இருக்குது அப்படின்னா கென்யா, தன்சானியா, உகாண்டா அப்படிங்கிற பிளேசஸில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் பிளாட்டியூஸ். தென் வெஸ்டர்ன் பிளாட்டியூ ஆஃப் ஆஸ்திரேலியா, அது வந்துட்டு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இதில் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டிபெட் பிளாட்டியூ இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து ஹையஸ்ட் பிளாட்டியூ இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிபெட் பிளாட்டியூ தான் வந்து ஹையஸ்ட் பிளாட்டியூ இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட் எவ்வளோ அப்படின்னா 4000 6,000 மீட்டர்ஸ் வரைக்கும் எபோவ் த மீன் சி லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த பிளாட்டியூஸோட யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிளாட்டியூஸில் வந்து மினரல் டெபாசிட்ஸ் அவ்வளோ இருக்குது, ரிச் இன் மினரல் டெபாசிட்ஸ். ஸோ அதனால் இங்கே மினரல் டெபாசிட்ஸ் இருக்கனால இங்கே இது வந்து இங்கே நிறையா மைனிங் வந்து நடக்கும். ஓகேங்களா. அண்ட் தென் வந்துட்டு இந்த மைனிங் அப்படின்னு சொல்லும்போது ஆஃப்ரிக்கன் பிளாட்டியூ பார்த்தோம்னா, ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் பிளாட்டியூ அங்கே வந்து கோல்டு அண்ட் டைமண்ட் மைனிங்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்தியாவில் வந்து அயன், கோல், மேங்கனீஸ் வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூவில் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு இந்த பிளாட்டியூ ஏரியாஸில் வந்துட்டு நிறையா வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா டெக்கான் பிளாட்டியூலேயே பார்த்திங்கன்னா நிறையா வாட்டர் ஃபால்ஸ் வந்து இந்த கர்நாடகா சைடு இருந்துட்டுலாம் வந்துட்டு இருக்கும். ஏன்னா அந்த டேபிள் மாதிரி இருக்கக்கூடிய, ஸோ இந்த மாதிரி டேபிள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இப்படி வரக்கூடிய வாட்டர் டக்குன்னு கீழே விழுது பார்த்திங்களா. ஸோ இது வாட்டர் ஃபால்ஸ். ஓகேங்களா. ஸோ அதனால் அண்ட் தென் அந்த கர்நாடகா எக்ஸாம்பிள் வந்து ஜாக் ஃபால்ஸ். ஓகேங்களா. இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூவில் வந்துட்டு ஹுந்த்ரா ஃபால்ஸ் அப்படிங்கிறது வந்து சுபர்ணரேகா அப்படிங்கிற ரிவரில் வந்துட்டு இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இதெல்லாம் என் வாட்டர் ஃபால்ஸோட எக்ஸாம்பிள். அண்ட் தென் வந்துட்டு இந்த லாவா பிளாட்டியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லாவா பிளாட்டியூனா ஒன்றும் இல்லைங்க, சேம் வல்கனோஸ்னால அந்த எரோஷன்னால அது பிளாட்டியூவாக கன்வெர்ட் ஆகிருக்கலாம். அண்ட் தென் அது ரிச் இன் பிளாக் சாயில் அதிகமாக இருக்கனால அது ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும், கல்டிவேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. தென் வந்து பிளாட்டூஸ் வந்து சீனிக் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் டூரிஸ்ட்ஸை வந்து அதிகமாக அட்ராக்ட் பண்ணுது. ஓகே. இந்த பிளாட்டியூஸ் வந்து நம்ம மேப் வந்து நம்ம பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், டிபெட்டியன் பிளாட்டியூ, டெக்கான் பிளாட்டியூ, அண்ட் தென் வந்துட்டு இதுதான் அந்த கென்யா, உகாண்டா, தன்சானியாவில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் பிளாட்டியூ, அண்ட் தென் இந்த ஆஸ்திரேலியன் பிளாட்டியூ. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். இன்னும் நிறைய பிளாட்டியூஸ் இருக்குது, நம்ம புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம். ஓகே. நம்ம பிளெயின்ஸை பற்றி நம்ம பார்ப்போங்களா. பிளெயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா வந்து ஒரு லார்ஜ் ஸ்ட்ரெச் ஆஃப் ஃப்ளாட் லேண்ட், அதுதான் பிளெயின். ஓகேங்களா. இந்த பிளெயின்ஸில் வந்துட்டு 200 மீட்டர்ஸ்க்கு மேலே எபோ சி லெவலில் இந்த பிளெயின் இருக்காது. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது பிளேட்டியூஸ்குள்ளே போயிடும். ஸோ அதுக்கு அந்த ஹைட்டு கீழே இருக்கிறதா பிளெயின்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இது வந்து எப்படி இருக்குன்னா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஹைலி பாப்புலேட்டடாக இருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து பிளெயினாக இருக்கனால வந்துட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஈஸியாக பில்ட் பண்ண முடியும், கல்டிவேஷனுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அதனால் இங்கே வந்து ரொம்ப டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியாவாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. இந்த பிளெயின்ஸ் பார்த்திங்கன்னா சில பிளெயின்ஸ் வந்து அண்டுலேட்டிங்காக இருக்கும். அண்டுலேட்டிங் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரிங்க, அதாவது இப்படி, அதாவது வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதுதான் வந்து அண்டுலேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சிலது வந்து ஸ்லைட்டாக ரோலிங்காக இருக்கும், அலை மாதிரி. அண்டுலேட்டிங்னா அலையாக இருக்கக்கூடிய லேண்ட் சர்ஃபேஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் வந்துட்டு இந்த நிறையா பிளெயின்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா ரிவர்ஸ் அப்புறம் அதோட ட்ரிபியூட்டரிஸ்னால தான் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நான் தான் ஆல்ரெடி சொன்ன பார்த்திங்களா, ரிவர்ஸ் வந்து மேலேருந்து கீழே வரும்போது அந்த இருக்கக்கூடிய சைடில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ், சாண்ட், சில்ட் இது எல்லாத்தையும் வந்துட்டு எரோட் பண்ணி தன்னோட கீழே கொண்டு வர அதோட வர்ற தடத்தில் இல்லைனா வந்து கீழே அந்த வேலிஸில் வந்து போட்டுரும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா வேலிஸ் அப்படின்னா என்னென்னா, இப்படி 2 மவுண்டெயின் இருக்குன்னா இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, இதுதான் வேலி. ஸோ ரிவர்ஸ் இப்படி வரும்போது கீழே அதோட தடத்துலேயும் போட்டு ஒரு கீழே வேலிஸ்லேயும் வந்துட்டு டெபாசிட்ஸ் எல்லாம் போட்டுரும். ஓகேங்களா. அண்ட் தென் வந்து சில்ட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த சில்ட் அப்படின்னு என்னென்னா இந்த மணலுக்கும் களிமண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு, அதாவது வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதை வந்து சில்ட். ஓகேங்களா. தென் வந்துட்டு ஜென்ரலாக இந்த பிளெயின்ஸ் வந்து ரொம்ப ஃபர்டைலாக இருக்கும். இந்த நெட்வொர்க் அதான் சொன்ன பார்த்திங்களா, டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி அப்படின்னு ஸோ இங்கே வந்து ரொம்ப அதிகமாக பாப்புலேட்டடாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஏஷியா, நார்த் அமெரிக்கா இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பிளெயின்ஸ் ரிவர்ஸால் மேடான பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஏஷியாவில் வந்துட்டு இந்த இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கங்கா, பிரம்மபுத்திரனால பிளெயின்ஸ் வந்திருக்கும். சைனாவில் வந்து யாங்ஸி அப்படிங்கிற ரிவர்னால பிளெயின்ஸ் வந்து உருவாயிருக்கும். ஓகேங்களா. இந்த பிளெயின்ஸோட யூசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ரொம்ப ஹியூமன் ஹேபிடேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் தென் வந்துட்டு பீப்புள் வந்து அதிகமாக இந்த ஃப்ளாட் லேண்டில் எதுக்கு இருக்காங்கன்னா ஹவுசஸ்லாம் வந்து பில்ட் பண்ணுவாங்க, அப்புறம் கல்டிவேஷனும் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அதனாலலாம். அண்ட் தென் வந்துட்டு இது ரொம்ப ஹைலி ப்ரொடக்டிவான ஒரு லேண்ட். ஓகேங்களா. ஸோ கல்டிவேஷன் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அண்ட் தென் இந்தியாவில் கூடிய இண்டோ கேஞ்சட்டிக் பிளெயின்ஸ்லாம் வந்து ஹைலி பாப்புலேட்டட்
பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இந்தியா கண்ட்ரிலேயே அது ரொம்ப ஹைலி பாப்புலேட்டட் ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் வந்துட்டு லேண்ட் ஃபார்ம்ஸ், அப்புறம் பீப்புள், அவங்கள பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு லேண்ட் ஃபார்ம்ஸ், பீப்புள், அதை பற்றி நம்ம கீழே பார்க்கலாம். தென் என்னென்னா இந்த பிளெயின்ஸ் வந்துட்டு நம்ம பீப்புள்ஸ் வாழ்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு பெட்டர் கண்டிஷன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதே நம்ம மவுண்டெயின்ஸ் எடுத்துகிட்டோன்னா லைஃப் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஓகேங்களா? ஏன் பிளெயின்ஸ் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும், ஈஸியாக க்ராப்ஸ் க்ரோ பண்ணலாம், ஹவுசஸ், ரோட்ஸ் இது எல்லாமே ஈஸியாக பிளெயினில் வந்து பில்ட் பண்ண முடியும் நம்மளால். அண்ட் தென் வந்துட்டு சில நேச்சுரல் கலாமிட்டிஸ் லைக் எர்த்குவேக், வல்கனிக் எரப்ஷன், ஸ்டார்ம்ஸ், ஃப்ளட்ஸ் இதெல்லாம் வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி லாஸ் வந்து ஏற்படுது. ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படின்னா அவேர்னஸஸ் இதை பற்றின அவேர்னஸ் இருக்கும்போது இதோட ரிஸ்க் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம நிறைய லேண்டை வந்து ஒரு ரொம்ப வேஸ்ட்ஃபுல்லான விஷயத்துக்காக தான் நம்ம வந்து வேஸ்ட்ஃபுல்லான மேனில் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம வந்து வேஸ்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம போட்டுடுறோம். ஸோ அதனால் என்ன ஆகுது, ரொம்ப கேர்லெஸ்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த வாட்டர்லலாம் வேஸ்ட்டெல்லாம் போடுறதுனால நம்மளுக்கு நிறையா பொல்யூஷன்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எர்த் வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப ஒரு பெட்டர் பிளேஸ் ஃபார் லிவிங்காக இருக்கிற மாதிரி நம்மளால் வந்துட்டு பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே.